ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோமி செஃப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பட்டாணி மசாலா ரெசிபி செய்ய போகிறோம். இது ஒரு சைட் டிஷ் ரெசிபி. இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் உரிச்சு வச்ச பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம மூடி வச்சுட்டு இது 2 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்சாச்சு பாருங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்க. இப்படி வந்துச்சுன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம். 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஏலக்காய், 2 பட்டை, 1 அனாசி சோம்பு, 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 3 காஞ்ச மிளகாய், இதெல்லாம் சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1 கப் துருவின தேங்காய் போட்டு வதக்கி வச்சுக்கலாம். இப்போ இதை வேக வச்ச பட்டாணியை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் ஆயில். இப்போ 1 கப் சாப் பண்ணி வச்ச ஆனியன், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது 1 கப் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இது 2 நிமிஷம் வதங்கினதும் இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் குழம்பு பவுடர், வீட்டில் செஞ்ச குழம்பு பவுடர் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கழுவிட்டு லைட்டாக அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரே 1 ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறமா 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச அந்த பட்டாணியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. மணமணக்கும் இந்த பட்டாணி மசாலாவை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம சப்பாத்தி, பூரி, தோசை, சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். எல்லாத்துலேயுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.